ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து இப்போ ரீசெண்டாக டிப்ளமோ இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும், ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி ப்ரோ, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் முதல்ல எங்கே இருக்கும், நம்ம எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா தான். சரிங்களா? குறிப்பாக தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த யூனிட்டில் எந்த லொக்கேஷனில் வேக்கண்ட் தேவைப்படுதோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். 26 மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த டிசிப்ளைனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகரைஸ் வேக்கண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணலை. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th + 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 25 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல். இப்போ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான், போஸ்டிங் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அந்தந்த டிசிப்ளைனுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதுக்கு 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் ரெகுலர் ஃபுல் டைம் மோடில் படிச்சிருந்தா தான் எலிஜிபிள். இந்த பார்ட் டைமில் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் மோடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல் இதுக்கெல்லாம் நீங்கள் 3 இயர் டிப்ளமோ ரெகுலராக ஃபுல் டைம் மோடில் படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் ரெகுலர் ஃபுல் டைம் மோடில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் ஃபயர் அண்ட் சேஃப்டி மட்டும் பாருங்கள். எனி சயின்ஸ் கிராஜுவேட் ப்ளஸ் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் ப்ளஸ் அதோட ஃபயர் அண்ட் சேஃப்டி டிசிப்ளைனில் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சயின்ஸ் கிராஜுவேட் மட்டும் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அது கூடுதலாக ஃபயர் அண்ட் சேஃப்டியில் டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். சேலரி 30,000 1,20,000 வரையும் இருக்கும். ஸோ பேசிக் சேலரி 30,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் அதெல்லாமே இருக்கும். இங்கே டிசிப்ளின் கொடுத்துட்டாங்க. இந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் நான் சிவிலில் முடிச்சிருக்கேன், இசிஇ முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், ஃபயர் அண்ட் சேஃப்டி இதில் டிப்ளமோ படிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் ஓவராலாக 60% இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிப்ளமோவில் ஓவராலாக 50% இருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மினிமம் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா மினிமம் குறைஞ்சது 60% ஓவராலாக இருக்கணும் பர்சன்டேஜ். அதை வந்து பார்த்துக்கோங்க. செலெக்ஷனில் முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அடுத்து குரூப் டாஸ்க் டிஸ்கஷன், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அடுத்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. இந்த சிபிடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஆப்டி, அடுத்து டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது உங்கள் டிசிப்ளைன் சம்மந்தமாக கொஷின் வரும். ஜென்ரல் ஆப்டி அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அடுத்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாக உங்களுக்கு கொஷின் வரும். இதுவே எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கொஷின் வரும். அந்தந்த டிசிப்ளைன் ஓரியன்டாக கொஷின் இருக்கும் டெக்னிக்கல் நாலேஜில். இப்போ நீங்கள் சிபிடியில் குவாலிஃபை ஆகிறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிடியில் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஒரு வேளை சிபிடியில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகேங்களா? சிபிடி ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் என்டையர் செலெக்ஷனே இருக்கும். ஸோ சேலரி 30,000 1,20,000 கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அது பேசிக் மட்டுமே உங்களுக்கு 30,000 ப்ளஸ் அதோட உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ இருக்குது, டிஏ இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு பென்ஷனும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜாபுக்கு எல்லாமே உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ பென்ஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கும். பிளேஸ்மெண்ட் அண்ட் போஸ்டிங் இங்கே பாருங்கள். செலக்டட் கேண்டிடேட்ஸ் மேபி
may also be posted assigned to any of the subsidiaries, joint ventures of or any department of the government of India. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த லொக்கேஷனில் வேக்கன்சி இருக்கோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரொபகேஷன் பீரியட் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு டெம்பரரியாக தான் இருக்கும். அது ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போனாலும் இந்த ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும். அது வந்து காமன் தான். அந்த 1 இயருக்கு உங்கள் டிசிப்ளைனு ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க. அது ரெகுலர் தான். இருந்தாலும் அந்த 1 இயர் வந்து எப்போவுமே காமனாக ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 25க்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, எனக்கு 25 வயசு முடிஞ்சிருச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 + 5 30 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 + 3 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ். ஸோ 25 + 10 35 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது போக இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ www.hindustan.petroleum.com இந்த வெப்சைட்டில் கரியரில் கரண்ட் ஓப்பனிங் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை வீடியோ ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ரெஸ்பான்ஸே இருக்க மாட்டிருக்கு. சரியா? உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதே யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 18%. இதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், அதாவது 180 18% அப்படின்னா 180 வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்தமாக 1180 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டுமே பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஒரு தடவை பே பண்ணிட்டீங்க, தெரியாமல் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா, உங்களுக்கு இதில் விருப்பமா, அதாவது உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள். ஒரு முறை நம்ம அப்ளை பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் வேஸ்ட்டு தான். சரிங்களா? நீங்கள் ரயில்வேக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ரயில்வேக்கு படிங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இதுக்கு படிங்க. எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணாமலே இருந்துடலாம். ஓகேங்களா? அது வேஸ்ட்டு தான். ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம டார்கெட் வந்து ஏதாவது ஒரு இது மேலே இருக்கணும். 4 பக்கமும் வந்து சிதறிச்சு அப்படின்னா அதாவது எதுலேயும் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, எதுலேயும் வந்து வின் பண்ண முடியாது. எப்போயுமே வந்து இலக்கு ஒன்றாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ ரயில்வேக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஜாபில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறது வேஸ்ட். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமலே இருந்துடலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் நானே அந்த வேலையை பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய என்னென்ன ஜாப் வருதோ அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி வச்சுருவேன். அடுத்து எதுக்கு நம்ம படிக்கிறதுனே தெரியாமல் போயிடும். நமக்கு எதில் விருப்பமாக இருக்கோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க விடலை, அது 2வது பட்சம். பட் அதுக்கு மட்டுமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, உங்கள் ஃபுல் எஃபர்ட்டும் நீங்கள் அதுக்கு மட்டுமே போட்டிங்க அப்படின்னா 100% அதில் சக்ஸஸ் நிச்சயம். அதாவது ஒரு டார்கெட்டாக இருக்கணும், 2-3 டார்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. சரி, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணி அதுக்கு மட்டுமே படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் மோட் வந்து யூபிஐ, நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.